வந்து இப்போ மெட்ரோலேருந்து இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து நடந்து போனால் லிங்கன் மெமோரியலுங்க. கிட்டத்தட்ட வந்து 800 மீட்டர்ஸ், 1 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். 19 மினிட்ஸ் ஆகும் நடக்க. ஸோ அதனால் பொறுமையாக நடந்து போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே பாருங்கள் கொஞ்சம் நேரம். ரிட்டர்ன் வந்து அப்படியே இப்படி பர்பண்டிகுலராக நடந்து போகணும். லிங்கன் மெமோரியல் இருக்குது, யூஎஸ் கேபிட்டல் ஹவுஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதே 20 மினிட்ஸ் வரும். பட் ஆனால் பிட்டாக வரும். இது அட் ஸ்ட்ரெச் 19 மினிட்ஸ். அது வந்து ஆமாம், எல்லாமே அதுதான். அதோட முடிஞ்சிருது. அதோட நமக்கு ஸ்ட்ரைட்டாக அது மெட்ரோவாகவே கனெக்ட் ஆகிடுது. அப்புறம் ஒன்றுங்க, நீங்கள் வாஷிங்டன் வந்தீங்கன்னாக்கா பிளான் ஃபார் 1 டே, ரொம்ப 2 டேஸ் 3 டேஸ் எல்லாம் பிளான் பண்ண வேண்டாம். ரெண்டாவது, அது ஒரு ஸ்ட்ரிப்லேயே இருக்குதுங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் அது. நீங்கள் ஊபர்லாம் எடுக்கவே தேவையில்ல, ஒரு வாக்லேயே கவர் ஆகிடுது வாஷிங்டன். நீங்கள் ஒரே ஒரு மெட்ரோ மட்டும் இப்போ எடுத்திங்களா ஏன்னா பசங்க அவ்வளோ தூரம் நடக்க வேண்டான்றதுக்காக அது நீங்கள் மெட்ரோ மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா ஒயிட் ஹவுஸ்லேருந்து இப்போ லிங்கன் மெமோரியல்லேருந்து அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெச் நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு ஸ்மித்சானிக் மியூசியம் வந்துடும். அந்த மியூசியம் எப்படி இருக்கும்னாக்கா, நம்ம அந்த இது வருமே ஒரு படம், இந்த நைட் ஆனால் வந்து எல்லா அனிமல்ஸும் உயிர் வந்துருங்க. நைட் ஆஃப் த மியூசியம் அப்படி இருக்கும். ஆனால் அந்த மியூசியம் அங்கே எடுக்கலை, ஆனால் அப்படி தான் இருக்கும் அந்த மியூசியம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் கேபிட்டல் ஹவுஸ் அங்கே தான் இருக்குது. இப்போ போகிற லிங்கன் மெமோரியல், அப்படியே ரிஃப்ளெக்டிங் பூல் தெரியும்லங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பில்லர் மாதிரி இருக்கும், கீழே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குமே பூல். ஸோ ரிஃப்ளெக்டிங் பூலும் அங்கே தான் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னாக்கா 5 மணிக்கு நீங்கள் வாஷிங்டன் முடிச்சிடலாம். நீங்கள் எனக்கு ஃபுல்லாக ஏன்னா மான்யூமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். 5 o'clock நீங்கள் ரொம்ப தனியாக நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் வாக்கர் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 4 o'clock முடிச்சிடலாம் வாஷிங்டன் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பேக் டு நியூயார்க்கே போயிடலாம். இப்போ ஃபேமிலின்றதுனால வந்து ஸ்லோவாக நடந்து நான் வந்து 7 o'clock ரிட்டர்ன் போட்டிருக்கேன். ஸோ நாங்கள் 5 o'clock 6 o'clock முடித்தா கூட 1 hour நாங்கள் வந்து அங்கே ஸ்டேஷனில் டின்னர் சாப்பிட்டு நியூயார்க் இது பண்ணிடலாம், திருப்பி போயிடலாம். இருக்கும் இல்லாமல் இருக்காது. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. வாஷிங்டன் ஒரு நாள் போதும். ஸோ நீங்கள் அந்த மான்யூமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் டு நியூயார்க். ஓகேங்களா? இங்கே லிங்கன் மெமோரியல் ஸ்ட்ரைட்டாக நடந்து வரும்போது அங்கேயும் ஒரு ப்ரொட்டஸ்ட்டுங்க. ஸோ அதனால் இப்போ டேரெக்டாக லிங்கன் மெமோரியலும் இப்போ எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் சுற்றிட்டு போகலான்னு சொன்னாங்க. அது எப்படி சுற்றிட்டுனா ஒரு யூட்டர்ன் மாதிரி, ஃபஸ்ட்டு ரைட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி இன்னொரு ரைட்டு எடுத்துகிட்டு அப்படி வர சொன்னாங்க. அதுவே இன்னொரு 500-600 மீட்டர் வரும் போல் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக நடராஜா சர்வீஸ் தான் 5 மணி வரைக்கும். ஜூஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஓகே, நார்மலாகவே இன்றைக்கி நடக்கணும் தான். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சே 1 கிலோமீட்டர். எங்கே நான் சொன்னேன்லங்க ஃபஸ்ட்டு, அதுவே ஸ்ட்ரெச்சு 1 கிலோமீட்டர். இப்போது திருப்பி இன்னொரு 1/2 கிலோமீட்டர் சுற்ற விட்டுக்கிறாங்க எங்களை. வாங்க லிங்கன் மெமோரியல் பார்க்கணும். பார்த்துட்டு தான் அடுத்த வேலைங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது எல்லாமே வந்து அங்கே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ஏதோ ஒரு மீட்டிங்க்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரிலங்க. உள்ளே நம்ம ட்ரம்ப் போகிறாருன்னு கூட இருக்கலாம். ஃபுல்லாக நாங்கள் சிக்னலில் நடந்து வந்தோம், சீக்கிரம் போங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் பொறுமையாக ஜாலியாக நடந்து வந்திருந்தோம். போங்கன்றாங்க எங்களை. சரி வாங்க நம்ம லிங்கன் மெமோரியல் கூட போவோம். வந்துட்டோம் எப்படியும் பார்க்குக்கு. அந்த இடத்துல தெரிதா இல்லையான்னு தெரில, கிட்ட போய் பார்ப்போம் லிங்கன் மெமோரியல். இந்த பார்க்குக்கு வந்தவொடனே எல்லாருக்கும் குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓப்பன் பிளேஸ்ன்றதுனால அதனால் க்ளவுஸ் போட ஆரம்பிச்சாச்சு. டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா. வாஷிங்டன் டிசின்றது வாஷிங்டன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா. சரி, நீங்கள் ஆன் த வே நீங்கள் லிங்கன் மெமோரியல் வரும்போது நீங்கள் வந்து இது பார்க்கலாம். இந்த வியட்நாம் வார் நடந்துச்சுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, யூஎஸும் வியட்நாமும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த யூஎஸ் வியட்நாம் வாரோட மெமோரியல் இது. Please respect our veterans and do not walk in the planned pits. இது அந்த வியட்நாம் வாரில் உயிரை எழுந்தவங்களுக்காக ரெஸ்பெக்ட்.
அந்த இடத்துல போனால் எல்லாம் நேம்ஸ் எல்லாம் இருக்குமா என்ன ஓடி? வியட்நாம், ஆமாம், வியட்நாம் வாரில் இறந்தவங்க ஃபுல் நேம்ஸ் இதுவாக இருக்குது தெரியுது பார் லைட்டாக. நான் வேணா போய் கேப்சர் பண்ணுறேன். நீங்கள் இங்கே இருக்குல்ல, இதோ அங்கே இருக்கு பாரு, அந்த டைல்ஸில் எழுதி இருக்கு பாரு. சரி, ஆமாங்க, பேர் எழுதியிருக்குங்க. சொன்னோம் இங்கே பாருங்க, இந்த வியட்நாம் வாரில் இறந்தவங்க ஃபுல் நேம்ஸ். அது அப்படியே அது வரைக்கும் போகுது ஃபுல்லாக. இது வந்து வியட்நாம் வாரோட மெமோரியல். நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் மெமோரியல் மானுமெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாம் இப்போ அங்கே போவோம். அப்பாடா வந்து சேர்ந்தாச்சுங்க எப்படியோ லிங்கன் மெமோரியல். இப்போ இது உள்ள போகணும். அவர் ஃபுல்லாக சும்மா பாகுபலி மாதிரி உட்காந்துருப்பார் அவர். இல்லை, லிங்கன், ஆப்ரஹாம் லிங்கன் என்றும் நான் அமெரிக்காவின் 16வது பிரசிடென்ட். நான் சொன்னேன்லங்க ஒரே லைன் அப்படின்ட்டு. இதுதான் இந்த ஒரே லைன். அப்படியே நீங்கள் நடந்து போனீங்கன்னாக்கா பாருங்கள், ரிஃப்ளெக்டிங் பூல், வாஷிங்டன் மான்யூமெண்ட், அப்படியே யூஎஸ் கேபிட்டல் பில்டிங், அதுக்கப்புறம் வந்து மியூசியம் இருக்குது, ஸ்மித்சோனிக் மியூசியம். நீங்கள் அப்படியே நடந்து போயினே இருக்க வேண்டியது தான். ஒன்று அப்படியே பார்த்துட்டு அப்படியே மெட்ரோ ஏற வேண்டியது தான் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு அவ்வளோதான், வாஷிங்டன் முடிஞ்சிடும். ஓகே, கம் லெட்ஸ் கோ இன்சைட். வா. சரி, அப்போ ஃபோட்டோ எடுத்துடலாமா இங்கே, இல்லை உள்ளே போய் எடுக்கலாமா? பெரிய பில்லர் அது வந்து வாஷிங்டன் மான்யூமெண்ட். அப்படின்னா வந்து ஜார்ஜ் வாஷிங்டன், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஃபார் த யூஎஸ், அவரோட நினைவாக அது வந்து அங்கே கட்டியிருக்காங்க. ஸோ அது பேர் வாஷிங்டன் மான்யூமெண்ட். கீழே இருக்கிறது வந்து அது பேர் ரிஃப்ளெக்டிங் பூல்னு சொல்கிறாங்க. அந்த மான்யூமெண்ட்டுக்கு வந்து கரெக்டாக அந்த ப்ராப்பரான அந்த ஒரு சன்லைட் டைமில் அந்த பில்லர் இப்போவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் ஆனால் கரெக்டாக வந்து நம்ம பின்னாடி இருக்கிற ஆப்ரஹாம் லிங்கனில் இருக்கிற ஒரு 2 ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்தாங்கனாக்கா அந்த பில்லரும் அந்த பூலும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு அது பெரிய இதுவாக கிடைக்கும். அதனால அது ரிஃப்ளெக்டிங் பூலுன்றது பேர். அதுக்கு பின்னாடி அந்த மான்யூமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்குது யூஎஸ் கேபிட்டல். அது நம்ம நடந்து போயிட்டு நம்ம அங்கே பார்க்கும்போது பேசுவோம். இங்கே இருக்கிறது அதான் வந்து நம்ம வந்தாச்சு, தெரியுதுங்களா? ஓகே, இப்போ ஸ்டாச்சு செம்மையாக இருக்குங்க. கெத்தா உட்காந்துருக்காரு. ஹாய், கடைசியில் வந்தாச்சுங்க. இவரை பக்கம் தான் வந்தோம், ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ ஊருக்கே தெரியும் இவர் யாருன்னு, நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பட் ஒரு விஷயம் சொல்கிறேன், இவர் தான் வந்து 16th பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. ஸோ இவரோட ஸ்டாச்சு வந்து 19 feet டால். ஓகேங்களா? இது இந்த ஸ்டாச்சு என்ன சொல்ல வருதுன்னா வந்து யூனிட்டி, ஸ்ட்ரென்த், ஈக்வாலிட்டி, அப்புறம் இவரோட ஆட்சி அமைப்பு, இது எல்லாமே சொல்ல வருது. எவ்வளோ கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. செம்மையாக இருக்கு நேரில் பார்க்க. ஆமாம், அதே மாதிரி யூஎஸ் பிரசிடென்ட் ஆகிய நான். எஸ், அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து க்ரீக் ஒரு பர்சனால் வந்து டிசைன் பண்ணப்பட்டது. ஆமாம், இது வந்து க்ரீக் ட்ரைப் ஆளுங்க இருக்காங்கல்ல, க்ரீக் ட்ரைப் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க கோயிலில் அப்படி இருக்கும், அந்த டிசைனில் தான் இது கட்டியப்பட்டது இந்த மெமோரியல். ஆமாம் ஆமாம், அப்படி தான் இருக்குது. நீங்கள் க்ரீஸ்லலாம் போனீங்கன்னா இந்த காலம்ஸ் எல்லாம் நிறைய பார்ப்பீங்க. இந்த க்ரீஸு, ரோம்லலாம் போனீங்கன்னா இந்த காலம்ஸ் எல்லாம் நிறைய பார்ப்பீங்க. எஸ், இருக்கலாம். In this temple, as in the hearts of people for whom he saved the union, the memory of Abraham Lincoln is enriched forever. சூப்பர்ல. இவர் ஒரு காப்லர்ல, இவர் ஒரு காப்லர், இவர் ஒரு காப்லர் தானங்க நம்ம படித்தோம். காப்லராக இருந்துட்டு இவர் ஏன் காப்லராக இருந்துட்டு யூஎஸ் நம்ம பார்த்தோம்ல காலையில் ஷூக்கெல்லாம் ஷைன் பண்ணிருந்தாங்க. இவர் ஒரு காப்லராக இருந்து யூஎஸ் பிரசிடென்ட் ஆகிட்டார். ஸோ அங்கேயும் ரைட்டிங்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே வந்து 2 செதுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அங்கே காமிடா, அதை நம்ம குட்டீஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. கல்லிலேயே செதுக்கிட்டு இருக்கு குடி. என்னது அதெல்லாம்? அதுதான், அது போய் காமி ரைட்டிங். அது ஒரு பிக்காக நாங்கள் போடுறோம் பாருங்க, அது கீழே வரும். என்ன வாட் இஸ் தட்? வாட் இஸ் தட்? ஐ டோன்ட் நோ, யூ ஹேவ் டு ரீட் இட். நான் படிக்கல, அது வீடியோ எடுத்து இங்கே ரீட் பண்ணால் என்ன நாக்கு தள்ளுமே.
படிக்க தேவையில்லடா, ஒரு பிக் போட்டுடா. ஓகே, அவங்க படிச்சுப்பாங்க பாஸ் வச்சு. அவ்வளோதான். ஓகேவா? மேலே ஏதோ இருக்கு பாரு, நானே இப்போ தான் பார்க்குறேன். மேலே என்னன்னு தெரியல. ஆனால் இவரை பார்க்க சுற்றி அலைஞ்சி எல்லாம் வந்து ரெட்ட ஸ்டெப்பாக வந்திருக்கோம். நிஜமாவே இவர் வந்து ரொம்ப டஃப்பானவர்னு தெரிஞ்சிருச்சு. இரு, முடிச்சாச்சுங்க. எல்லாம் வளைச்சி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரம்மா செம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க பசங்க விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. குளூர்லேயும் பாருங்க விளாட ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரிஃப்ளெக்டிங் பூல் ஃபோட்டோ எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து அப்படியே ½ நம்ம நடந்து போனோம்னா ஸ்மித்சோனியன் மியூசியம். நான் சொன்னேன்லங்க, அந்த நம்ம நைட் ஆஃப் த மியூசியம் மாதிரி இருக்கும் அந்த மியூசியம் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ½ நடந்தோன்னா ஸ்மித்சோனியன் மியூசியம். எங்களுக்கு எப்படியோ 40 minutes ஆகிடும். ஏன்னா இந்த பசங்கள்லாம் இப்போ விளாட்றாங்க. அப்படியே ஸ்லோவாக அப்படியே நடந்து போகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் இஸ் வாட்? ஸ்மித்சோனியன் மியூசியம். ஓகே, போகலாம் வா. அப்படியே எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நைட் ஆஃப் த மியூசியம் படம். சினிமா தான் நான் லவ் பண்ணுற ஒரு விஷயம். அதை பேஸ் பண்ணி எது இருந்தாலும் மண்டை ஏறிடும். ஓகே, ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு சொல்லு நீயே சொல்லு. ஜஸ்ட் கோ ஜர்னிஸ். சுவீஸ் வரும். அதே தனோ ஸ்லோ வாங்க லெட்ஸ் கோ. ஓகே, உங்களுக்கு தெரியுதா? அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது தெரியுதா? எஸ். அப்படியே லைட்டாக கொஞ்சம் நேரம் ஹால்ட்டை போட்டு ஒரு 15 நிமிஷம் பசங்கள்லாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோங்க. இந்த பாருங்க, அதுதான் நம்ம இப்போ பார்த்த ஆப்ரஹாம் லிங்கனோட மான்யூமெண்ட். இதுதான் அந்த ரிஃப்ளெக்டிங் பூல். அதுதான் நம்ம வாஷிங்டனோட மான்யூமெண்ட். அதான் நான் லைட்டாக பில்லர் மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். அதுதான் ஜார்ஜ் வாஷிங்டன். அதுதான் வந்து ரிஃப்ளெக்டிங் பூலிங்க. ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்துட்டேன் போயிட்டுருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட், அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் மான்யூமெண்ட் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அங்கே லைட்டாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வாக்கை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஸ்மித்சோனியன் மியூசியமுக்கு போயிட்டு யூஎஸ் கேபிட்டல் பில்டிங் முடிச்சுட்டு அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக ரயில்வே ஸ்டேஷன் தான். ஓகே வாடாப்பா, எப்படி இருக்கு குளிர் பாருங்க. ஆமாங்க, காலையிலேருந்து சாப்பிட்லங்க. காலையில் லைட்டாக மெக்டனல்ஸில் வந்து எக்கு சாப்பிட்டு தான், அவ்வளோதான். அதுவும் ஒரு எக்கு 1.5 எக்கு தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் காஃபி குடித்தாங்க. இப்போ டைம் என்ன ஆகுது? இப்போ டைம் வந்து 2ங்க. ஆனால் இன்னும் மத்தியானம் சாப்பிடல, பசங்களும் சாப்பிடல, யாருமே சாப்பிடல. இப்போ ஏதாவது சாப்பிட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகேங்க. அந்த வேலை வந்து அந்த ரிஃப்ளெக்டிங் பூல் இருந்ததா, அதில் அப்படியே வந்து ரிஃப்ளெக்டிங் பூல் தாண்டிங்கன்னா வந்து இது வந்து World War II மெமோரியல். இது எல்லாமே வந்து 50 ஸ்டேட்ஸ் இருக்கா, 50 ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்றது அந்த பில்லரில் எழுதியிருக்கு பாருங்கள். இங்கே டெக்ஸஸ் எழுதியிருக்கு, அங்கே மிஷிகன் எழுதியிருக்கு, விஸ்கான்சின், மினிசோடா, கேன்சஸ், நிவாடா, கொலராடோ. ஓகேங்களா? ஸோ இது World War II மெமோரியல். World War II தெரியும்ல, நம்ம ஜப்பானும் யூஎஸும் தான் நல்லா சண்டை போட்டுக்கிட்டானுங்க. ஸோ அதுக்காக அந்த மெமோரியலுக்காக இங்கே கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மெமோரியல் தான்னா தான் நம்மளோட அந்த ஜார்ஜ் வாஷிங்டனோட மான்யூமெண்ட். அதாங்க பில்லர். ஓகேங்களா? ஸோ இது அதான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் வாக். இது அப்படியே நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் நீங்கள் நடந்து போகணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனால் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு அந்த யூனியன் ஸ்டேஷன் கனெக்ட் ஆகிடும். ஸோ ஒரு நாள் போதும் உங்களுக்கு வாஷிங்டனுக்கு. அது அப்படியே. ஆனால் என்ன, ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே நீங்கள் பொறுமையாக நடந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? வாஷிங்டன் மான்யூமெண்ட். This is called Washington Monument. He is the he is the first president for US.
ஸோ It looks like a pencil. இட்ஸ் லுக் லைக் எ பென்சில் எஸ். ஸோ அவருக்கு நினைவாக கட்டியிருக்காங்க இது.